ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். இன்றைய பாடல்: உமையவளே அருள் புரிவாயம்மா, உமையவளே அருள் புரிவாயம்மா. ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி, ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி. அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி, அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி. உமையவளே அருள் புரிவாயம்மா. நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுப்பாயம்மா, அம்மா பொறுப்பாயம்மா. ஜெகதம்பிகே சிவரஞ்சனி, ஜெகதம்பிகே சிவரஞ்சனி. உமையவளே அருள் புரிவாயம்மா, உமையவளே அருள் புரிவாயம்மா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, யாரால் என் பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த குரு கிட்ட ஒரு மனுஷன் ஓடி வந்து, குருவே, எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னே எனக்கு தெரியல. சரி, யார் காரணம்னு தெரியலன்னா பரவாயில்ல, இந்த பிரச்சனையிலிருந்து யார் என்னை வெளியில் கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்கிறதுன்னே எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் குருவே அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு 2 பரிசு பொருட்களை எடுத்து இந்த மனுஷங்கிட்ட கொடுத்து அந்த குரு சொன்னார், இங்க பாருப்பா, உனக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வருதோ அப்போ இந்த சிகப்பு பரிசை திறந்து பாரு. இத பார்த்த அப்படின்னா உனக்கு யாரால இந்த பிரச்சனை அப்படின்றது புரிய வரும். அடுத்ததா இந்த பிரச்சனையில இருந்து உன்னை யார் வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த நீல கலர் பரிசு டப்பாவை திறந்து பாரு. அதுல யாரால உன்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றது உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனுஷனும் அந்த சிகப்பு பரிசு பொருளும் நீல பரிசு பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்ததா ஒரு 3 நாள் கழிச்சு அந்த மனுஷனோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில ரொம்பவே சோர்ந்து போய் உக்காந்துட்டாரு. இந்த பிரச்சனை அவனுக்கு யாரால அப்படின்றது அவனுக்கு தெரியவே இல்லை. சரி, அந்த குரு சொன்ன மாதிரி இந்த சிகப்பு கலர் பரிசு டப்பாவை ஓபன் பண்ணி பார்த்தா யாரால இவனுக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு பரிசு டப்பாவை திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்தா உள்ள ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு உள்ள கண்ணாடி இருக்கு? இதை பார்த்தா நமக்கு யாரால பிரச்சனை வந்துச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த கண்ணாடியை கூர்ந்து பார்க்கும்போது அவனோட முகமே அந்த கண்ணாடியில தெரிஞ்சது. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த பிரச்சனை எனக்கு வர்றதுக்கான காரணம் நான் தான் போல இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இந்த பிரச்சனையிலிருந்து யார் தன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த நீல பரிசு டப்பாவை திறந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த நீல பரிசு டப்பாவை திறந்து பார்த்தாரு. இப்போ அந்த மனுஷனுக்கு அடுத்த ஆச்சரியம் காத்திருந்தது. ஏன்னா அந்த நீல கலர் பரிசு டப்பாலையும் கண்ணாடி தான் இருந்துச்சு. அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவன் முகமே அவனுக்கு தெரிஞ்சது. அந்த மனுஷனுக்கு ஒரு தெளிவு பிறந்தாலும் இன்னமும் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த 2 கண்ணாடியும் எடுத்துக்கிட்டு நேராக குரு கிட்ட வந்து, குருவே, நீங்க கொடுத்த 2 பரிசு பொருள்லையும் 2 கண்ணாடி தான் இருந்துச்சு, இதோட தாத்பரியம் எனக்கு புரியல, கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த குரு சொன்னாரு, இங்க பாருப்பா, உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை உனக்கு வர்றதுக்கான காரணம் யாரோ கிடையாது, அதுக்கான காரணம் நீயே தான். நீ என்னைக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணியிருப்ப. அந்த பாவம் தான் உனக்கு இன்னைக்கு பிரச்சனையாக வந்திருக்கு. அதனால தான் உனக்கு கொடுத்த அந்த சிகப்பு கலர் பரிசு டப்பாவில் நான் கண்ணாடி வச்சேன்.
ஏன்னா இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் யாரோ கிடையாது, அது நீதான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சரிங்க குருவே, எனக்கு அது புரிஞ்சது. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியில கொண்டு வர யாரால முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதுக்கும் கண்ணாடியை கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குரு சொன்னாரு, உனக்கு வந்த பிரச்சனையிலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, நீயே தான் உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த நீல கலர் பரிசிலையும் கண்ணாடி வச்சேன். உனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நீ எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செஞ்சு நல்ல கர்மாவை சேர்த்திரியோ அப்போ இந்த பிரச்சனை தானா உன்னை விட்டு விலகிடும். அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னாலும் அதுக்கு நீ தான் காரணம். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில நீ வரணும்னாலும் அது உன் கையில மட்டும்தான் இருக்குன்றத புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த மனுஷனுக்கு நெத்தியில ஆணி அடிச்ச மாதிரி நல்லாவே புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை யாரால் என் பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.